ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாஃப்ட்டான கீ மைசூர் பாக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் ஐட்டம் வந்து நான்ஸ்டிக் பேன்ல பண்ணா கொஞ்சம் ஈஸியா ஒட்டாம வரும். அதுக்காண்டி தான். அதில நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவ லைட்டா வறுத்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கடலை மாவு வறுத்தா போதும். அதோட ஸ்மெல்லு போறதுக்காண்டி தான் நம்ம இத வறுத்துக்கிறோம். லைட்டா சூடானா போதும். ரொம்ப நேரம் வறுத்துறக்கூடாது. கடலை மாவு கரிஞ்சிறக்கூடாது. அதனால சிம்ல வச்சே லைட்டா வறுத்துக்கிட்டா போதும். லைட்டா ஒரு சூடு வந்தா போதும் கடலை மாவுல. நான் ஒரு 2 நிமிஷம் தான் சூடு பண்ணேன். சூடானதும் இத வந்து ஆற விட்டுர்றேன் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் இந்த மாவ சல்லடையில போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா கட்டி கட்டியா இருந்துச்சுல்ல, அதெல்லாம் போறதுக்காண்டி நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கட்டியெல்லாம் இருந்தாலும் இந்த மாரியே கையால நசுக்கி விட்டு, இந்த மாரி சலிச்சு எடுத்துக்கணும். கடலை மாவு வந்து ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான் வறுத்துக்கிறது நம்ம. இப்ப இந்த சலிச்ச மாவ ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கலாம். அடுத்து நான் ஒரு தட்டுல நெய்ய நல்லா தடவி வச்சுக்கிறேன். தட்டு பண்ணலாம். இல்லன்னா கேக் பேக் பண்ற பாத்திரம் இருக்குல்ல, அதில கூட நம்ம தடவி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சலிச்சு வச்சிருந்த மாவுல நான் 1/2 கப்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் அதிகமா வேணான்றவங்க எண்ணெய சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு மாவு எடுத்தேன்னா, 1 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நான் வந்து 1/2 கப்பு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நெய் ரொம்ப சேர்த்தா திகட்டும் அப்படின்றதுக்காண்டி தான். நீங்க வந்து நெய்யே சேர்த்து பண்றீங்க அப்படின்னா, 1/2 கப்பு உருக்குன நெய்ய இதில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாரிக்கு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன்ல நான் சீனி சேர்த்துக்க போறேன். எந்த கப்பால நான் கடலை மாவு அளந்தேனோ, அதே கப்புல நான் 2 கப்பு சீனி எடுத்துக்கிறேன். அடுத்து இந்த சீனி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது. நான் 2 கப்பு சீனிக்கு ஒரு 1/2 கப்பு மட்டும் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சீனி வந்து உருகும்போதே தண்ணி விடும். அதுக்காண்டி தான் தண்ணிய வந்து கம்மியா சேர்த்துக்க சொல்றேன். சீனி வந்து ஒரு கம்பி பதம் வரணும். அது வரைக்கும் சிம்முலே வச்சு காய்ச்சிக்கோங்க. சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்ப தான் நம்ம கம்பி பதம் செக் பண்ணணும். லைட்டா கையில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கோடு மாரிக்கு வருதுல்ல, அதான் ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இப்ப நம்ம கரைச்சு வச்சிருக்க மாவ இது கூட சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து மெயினே இந்த மாரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறதா. அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, அது பாட்டுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சுரும். இந்த மாரிக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. லைட்டா இந்த மாரிக்கு ஒரு கொதி வர ஆரம்பிச்சுருச்சுல, இப்ப வந்து நம்ம நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிச்சிரணும். நான் 1 கப்பு நெய்ய உருக்கி வச்சிருக்கேன். அத கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாரிக்கே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நெய்யெல்லாம் இந்த மாவு வந்து உரியும். அதுவரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரமா இருக்கிறதையும் நல்லா எடுத்துவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊத்துன நெய் வந்து நல்லா மாவு உறிஞ்சிருச்சு. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பாத்திரத்தில ஒட்டாம வரணும். அதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்ப அல்வாலாம் செஞ்சா பாத்திரத்தில ஒட்டாம வழுக்கிட்டு வரும்ல, அந்த மாரிக்க வரணும். அதனால தான் நல்லா கிளறிட்டே இருக்கணும்னு சொல்றேன். இப்ப பாருங்க, நம்ம ஊத்துன நெய்யெல்லாம் உள்ள இறங்கிருச்சு. பாத்திரத்திலயும் ஒட்டாம வருது பாருங்க. இப்ப நம்ம எடுக்கும்போது அப்படியே பாத்திரத்தில ஒட்டாம, அப்படியே வழுக்கிட்டு வருது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இப்ப கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்து நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நம்ம ஊத்துன நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. பாத்திரத்துலயும் ஒட்டாம வந்திருக்கு. இதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. கடைசியா நான் கொஞ்சம் நெய் சேர்த்து இத நான் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அவ்வளதான். இப்ப நம்ம இத வந்து நெய் தடவுன பாத்திரத்துல ஊத்திக்க போறேன். பாத்திரத்த லைட்டா சாய்ச்ச உடனே அப்படியே விழுகுது பார்த்தீங்களா? இதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. இத வந்து நம்ம தட்டாம லைட்டா ஒரு ஷேக் பண்ணிட்டு, ஒரு ஸ்பூனோ இல்லன்னா நெய் தடவுன பிரஷ்ஷோ ஏதோ வச்சு லைட்டா அப்படியே ஸ்மூத் பண்ணி விட்டுக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்கும்போதே கத்திய திருப்பிட்டு நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிரலாம். நான் இன்னைக்கு வட்ட தட்டுல செஞ்சிருக்கேன். ரெக்டாங்கிள் தட்டோ, இல்ல ட்ரேயோ ஏதாச்சும் இருந்தாலும் அதுல கூட செஞ்சுக்கோங்க. பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இத வந்து நம்ம பீஸ் போட்டுட்டு ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். மைசூர் பாக்கு எப்படி செய்றதுன்னு பார்த்தோம். இது செய்றதுக்கே 30 to 40 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த தீபாவளிக்கு மைசூர் பாக்கு உங்க வீட்ல செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.